அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இது என்ன நாள்? அன்னை மரியாளின் பிறந்த நாள் இல்லையா? ஆம், வேளாங்கண்ணியில் திருவிழா, ஜெகஜோதிய கூட்டங்கள் இருக்குமா இல்லையா? நாம் திருவிழா கிறிஸ்தவர்களா? எப்பொழுதும் உள்ள கிறிஸ்தவர்களா? நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லையா? திருவிழா கிறிஸ்தவர்கள் என்றால் திருவிழா கூட்டத்தில் தான் நாம் கலந்து கொள்வோம். எப்பொழுதும் கிறிஸ்தவர் என்றால் அன்றாட கல்வாரி பள்ளியில் கலந்து கொண்டு அவரை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து நன்றி கூறுவோம் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 25 வார்த்தை 15 18 முடிய. என் கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன. அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார். என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும். ஏனெனில் நான் துயருற்றவர், துயர் உருவவன். நான் துணையற்றவர், துயர் உருவவன். என் வேதனைகள் பெருகிவிட்டன. என் துன்பத்தினின்று என்னை விடுவித்தரலும். என் சிறுமையும் வருத்தத்தையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தரலும். என் சிறுமையையும் வருத்தத்தையும் பாரும். என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தரலும். அப்போது நாம் பாவம் செய்ததால் தான் நாம் சிறுமையுறுகிறோம், வருத்தப்படுகிறோம் இல்லையா? அப்போ பாவத்திலிருந்து வெளியே வரும்போது தானே நமக்கு நிறைவான ஆசீர்வாதம். இந்த பாவங்கள் இருக்கும்போது தான் வேதனைகளும் துன்பங்களும் வாதைகளும் நமக்கு வருகிறது இல்லையா? என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும். ஏனெனில் நான் துணையற்றவர், துயருறுபவன். ஒவ்வொருவரும் நாம் துன்பத்தில் இருக்கும்போது, நாம் பாவங்கள் செய்தோம் என்றால் இறைவனை நோக்கி நம் கண்களை உயர்த்தி எப்பவும் அவரை மண்டாடும்போது கண்டிப்பாக எல்லா நிலையிலும் இருந்து அவர் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். விடுதலை கொடுக்குறவர் தானே நம்ம கூட இருக்கிறாரு, வேறு யார் இருக்கா? என்னென்ன எப்போ நாம் அவர் கூட வருவோங்கிறதானே எதிர்பார்த்துட்ருக்காரு. அதனால நாம் எந்த நிலையிலையும் அவரை சார்ந்து இருந்தோம் என்றால் கண்டிப்பாக எல்லாமே நமக்கு நன்மையாக நடக்கும். அந்த நன்மையை தான் நாம் தேட வேண்டும். அப்போ நன்மையை தேட வேண்டும் என்றால் நாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் தூய்மையாக இருக்க வேண்டும், குற்றமற்று இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் சிறு சிறு தவறுகள் செய்தாலும் அதை உடனுக்குடன் அவரிடம் ஒப்படைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி மன்னிப்பு கேட்கும் போது தான் நாம் அதிலிருந்து மீட்கப்படுகிறோம். துணையல்லாமலும் துயருற்றும் இருக்க மாட்டோம். ஏனென்றால் இறைவன் நம்மளோடு துணையாக இருப்பார். நாம் வேதனைப்பட மாட்டோம், வெட்கப்பட மாட்டோம் யார்கிட்டையுமே இல்லையா? அதான் என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன. அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார். ஏனென்றால் வலை என்ன? வேதனை, துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், இது எல்லாமே வலை தான். நம்மளை சுற்றி பின்னி இருக்கிற வலைகள், பாவத்தின் வலைகள் மொத்தத்தில் இல்லையா? அந்த பாவத்தின் வலைகளிலிருந்து விடுக்கணும்னா என்னை நோக்கி திரும்பி என் மீது இறங்கும். ஏனென்றால் நான் துயருற்றுகிறேன், துணையற்று இருக்கிறேன். யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை விடுவிக்க யாருமே இல்லை ஆண்டவரே, உண்மை தவிர. என்னென்றால் என் பாவத்தின் மொத்த சம்பளம் நான் இப்போ இப்படி நிறைவாக நிற்கிறேன், துணையற்று நிற்கிறேன், துயருற்று இருக்கிறேன். ஆனால் நீர் மட்டும் என் கூட இருந்திருந்தா, நான் பாவமற்று இருந்திருந்தா கண்டிப்பாக எனக்கு இந்த துயரமோ வேதனையோ வலியோ வாதைகளோ எதுவுமே இருந்திருக்காது ஆண்டவரே. ஆனாலும் நீர் என் மீது இறங்கி என்னை நீ விடுவிப்பீர் என்று நான் விசுவசிக்கிறேன், நான் நம்புகிறேன் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளும் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி பாருங்கள், நிறைவாக இருக்கும். ஏனென்றால் என்னுடைய வேதனைகள் பெருகிவிட்டன, என் துன்பத்திலிருந்து என்னை விடுவித்தரலும். என்ன வேதனை? பாவத்தின் மொத்த சம்பளம் நமக்கு வேதனை அதானே? அப்போ அந்த பாவத்தின் மொத்த சம்பளத்திலிருந்து நாம் வெளியே வந்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு. அந்த ஆசீரை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய இரக்கத்தால் எங்களை போர்த்தி நாங்கள் பாவத்தில் இருந்து மீட்டு இன்னும் மீண்டும் பாவத்தில் விழாதவாறு எங்களை தற்காத்து வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறோம்ப்பா. உம்முடைய கிருபையும் ஆமாண்டவரே, உம்முடைய அருளும் தான் எங்களை சூழ்ந்து நிற்கிறதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். பாவம் செய்ததால் நாங்கள் சிறுமை உறுகிறோம் ஆண்டவரே, வேதனை உறுகிறோம். இனி பாவத்திலிருந்து நாங்கள் மீட்டு உம்மை மட்டுமே நாங்கள் சார்ந்திருக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை நீர் தரப்போர் அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.